Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. இதுக்கப்புறம் என் பேரனோட கண்ணு முன்னாடி கூட வந்து நீ நிக்க கூடாது. இப்பவே இந்த நிமிஷமே உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்படி கிளம்படி ஊருக்கு. அத்தாத்தா ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. அப்பாடியா இப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அத்தாத்தா தேங்க் யூ so much ஆத்தா. யார் இந்த பிள்ளை தனியா வாசல்ல நின்னுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குது? எம்மாடி எம்மாடி அம்மா, ஆடினது போதும் தாயி. எம்மா எம்மா எம்மாடி, என்னம்மா வாசல்ல நின்னுட்டு இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? யாருமா நீ? ஐயோ தாத்தா, உங்களுக்கு விஷயமே தெரியல. நாங்க பிளான் போட்டது நடந்துருச்சு. என்னது பிளான் போட்டதா? அம்மாடி என்ன கண்டு சொல்ற? அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஆமா, நீங்க மொத யாரு? நான் யாரா? ஆமா, நீங்க யாரு? ஊருக்குள்ள இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. பாத்திருக்க வாய்ப்பே இல்லையே. நாங்க ஊருக்கு புதுசு. அதானே, திருவிழாக்கு வந்திருக்கீங்களா? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? தாத்தா, இந்த ஊரே அவங்க முன்னாடி நடுங்குற அளவுக்கு ஒரு அம்மா இங்க இருக்காங்கல்ல. ஒரே ஒரு பொம்பளை முன்னாடி நடுங்குற அளவுக்குன்னா அது நம்ம பொண்டாட்டி தான். இந்த பிள்ளை யார சொல்லுது? அதான் தாத்தா, முத்துலட்சுமி சரஸ்வதி அம்மாள் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அட, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கா? ஆனா அந்த பிள்ளை யாரு? தாத்தா, ஐயா நல்லா இருக்கிறியா கண்ணு? ரொம்ப நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இவர் இந்த வீடு தானோ? ஆதி, யாரா அவரு? நீ வெளியே ஒரு பாட்டிக்கு டை அடிக்கிறேன்னு சொல்லி கலர் அடிச்சு கேவல கன்றாவியா திட்டு வாங்கிட்டு வந்தீல, அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட். ஆத்தி, அவரா? டேடே, நான் இப்படியே எஸ்கேப் ஆயிட்டேன்டா. உங்க பாட்டி திட்டினதே காதால கேட்க முடியல. ஆனாலும் வீட்டை விட்டு வெளியே போன சொன்னோனே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்ற ஒரு குஷியில வந்துட்டேன். மறுபடியும் இவர்கிட்ட எல்லாம் கேவலமா திட்டு வாங்க முடியாதுடா. நான் அப்படியே சாயிடுறேன். எங்க அம்மாவையும் அப்பாவையும் பின்னாடியே பொட்டி படிக்கையோட அமுச்சு விடு. தம்பி இங்க இருக்குதுன்னா அப்ப இந்த பிள்ளை தம்பி உங்களுக்கு பாத்துருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த பிள்ளையாது? ஐயோ கண்ணு, நீ தான் ஐயாக்கு பாத்துருக்கிற பொண்ணா கண்ணு? அம்மாடி, என்ன கண்ணு நீ இப்படி பண்ணிவிட்ட? பெரியாத்தா உன் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க கண்ணு. அதானே எனக்கு வேணும். என்னது? ஐயோ அம்மா, நான் பேசாம அம்மா போனேன். ஆத்தா தான் என்ன கூப்பிட்டு டை அடிக்க சொன்னாங்க. அது கூட கொஞ்சம் கலரிங் மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே தான் பண்ணேன். நான் ஒன்னும் வேணும்னு பண்ணலையே. ருக்மணி, என்னாச்சுமா? ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. அம்மா டை அடிக்க சொன்னாங்க. பாப்பா போய் கலரிங்லாம் சேர்த்து பண்ணி வச்சிருச்சு. அது அம்மாக்கு பிடிக்கல. இனிமே இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகக்கூடாதுன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க ஐயா. அதான் எங்களுக்குலாம் கஷ்டமா இருந்துச்சு. அதான் வேகமா வந்தேன். அப்படியா? ஆமா, இப்ப சரஸ் எங்க இருக்கா? ரூம்ல தாங்க ஐயா இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாளா? ஆமாங்க ஐயா. சரி இருங்க, நான் போய் பாக்குறேன். தாத்தா, நீங்க போய் ஆத்தாவை பாருங்க, நான் போய் இவளை பஸ் ஏத்தி விட்டுட்டு வரேன். ஐயா, என்ன ஆளாளுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இருங்க, என்ன நடந்துச்சுன்னு நானும் போய் பாத்துட்டு வரேன். தாத்தா, இவெல்லாம் திமிரு பிடிச்சவ தாத்தா. ஆத்தாக்கு போய் கலரிங் பண்றேன் அது பண்றேன்னு அவங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டா. ஆத்தாவை பத்தி இவளுக்கு தெரியல. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து யாராலையுமே அவங்கள மாத்த முடியாது. ஆமாயா, உங்க ஆத்தா எப்போதுமே அப்படிதான். முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிப்பா. ஆனா முடிவுன்னு ஒண்ணு எடுத்துட்டா கண்டிப்பா அதுல இருந்து மாற மாட்டா. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா, அதுல இருந்து மாற்றம் இல்ல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு நான் அவகிட்ட கேட்டுட்டு வரேன். நீங்க நில்லுங்க, இங்கே இருங்க. என்ன இவரு சமாதான போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை இவரு நம்மள சமாதானப்படுத்தி வச்சிருவாரோ? ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணி இந்த பிரச்சனையை உருவாக்கி இருக்கேன். இவர் அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டாரு, அவ்வளவுதான். மறுபடியும் என்னால புது பிரச்சனையில யோசிச்சுட்டு இருக்க முடியாது. இல்ல இவரை சமாதானப்படுத்தவே விடக்கூடாது. இவர்கிட்ட கொஞ்சம் திமிர்த்தனத்தை காமிப்போம். ஹலோ மிஸ்டர் ஓல்ட் மேன், இங்க பாருங்க. உங்க வைஃப் சோ கால்ட் முத்துலட்சுமி சரஸ்வதி அம்மாள் அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மானங்கிட்டு போய் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வரேனே. ஒரு 2 நிமிஷமா இப்ப வந்துடுறேன். ருக்மணி, பாத்துக்கத்தா. சரிங்க ஐயா. ஐயோ, என்னடா அது, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ரொம்ப ஆசாசியா கிளம்பி வந்தா இந்த தாத்தா வந்து சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி எல்லாத்தையும் சொதப்பிடுவாரு போலயே. கண்ணு, என்ன 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 வீட்டை விட்டு வெளியே போன சொல்றதும் இங்கே இருன்னு சொல்றதும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பப்பா ஒருத்தரை விட மாட்டேங்கிறாளே, எல்லாத்துக்கிட்டையும் பர்ஃபார்மன்ஸ் அள்ளி கொட்டுறாளே. ஏமா, நீ நடந்துகிட்டதும் தப்பு தானம்மா. அவங்க உன்னை டை அடிக்க சொன்னா நீ கலரிங்லாம் அடிச்சு வச்சிருக்க. அவ்வளவு வயசானவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? பாருங்க, நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க மண்டையை கொண்டு வந்து எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க?
நானும் ஒருத்தர்கிட்டயா போய் உங்க மண்டையை கொடுங்க டை அடிக்கிறேன், உங்க மண்டையை கொடுங்க டை அடிக்கிறேன்னு கேக்குறேன். அப்பப்பா என்ன இந்த பிள்ளை பஜாரி மாதிரி இப்படி கத்துது? தம்பி என்னப்பா அது? உண்மையாவே இந்த பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? என்னப்பா பஜாரி மாதிரி இந்த கத்து கத்துறா? அட அத்தைய கவுத்தாச்சு. அத்தை பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? இப்படிதான் அத்தை எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப கோவப்படுவா. அவ மேலதான் தப்பு இருக்கும், ஆனா மன்னிப்பே கேட்க மாட்டாத்த. நான் தான் போய் போய் வலிய பேசுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது அத்தை? அப்பாவும் அவங்களோட அப்பாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கு என் வாழ்க்கையே கெடுக்கிறாங்க அத்தை. நீங்களாவது அப்பா கிட்ட கொஞ்சம் பேசுங்க அத்தை. அடியாத்தி இவன் நம்மள பேச சொல்றான். நம்மளே இந்த குடும்பத்துல ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம பேசுறதே ஒரு பையன் மதிக்க மாட்டான். இவன் குடும்பத்துக்குள்ள இருந்து நம்மள பிரிக்க ட்ரை பண்றானா? இல்ல இவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. பாத்துக்கலாம் தம்பி பாத்துக்கலாம். நான் உள்ள வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஆத்தி தப்பிச்சண்டா சாமி. டேய் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சம்மடி கலக்கிட்ட போ. எவனையும் விட்டு வைக்க மாட்டியே. பிடிச்ச விலாசு வாங்கிட்டு இருக்க. பின்ன இந்த வீட்ல இருக்கிற மொத்த பேர்கிட்டயும் கெட்ட பேர் வாங்கணும்டா. அதான் இப்ப என்னோட முதல் குறிக்கோள். உங்க பெரியாத்தா கிட்ட லைட்டா கெட்ட பேர் வாங்கிட்டேன். உங்க தாத்தா கிட்ட தான் வாங்க முடியல. அவருக்கும் ஏதாவது ஒரு பாயசத்தை போட்டு வாங்கிடுவோம். அப்புறம் உங்க அத்தை கிட்ட அவங்கள்ட்டயும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸா போட்டிருக்கேன். இன்னும் உங்க பெரியப்பா, உங்க சித்தப்பா, உங்க பெரியம்மா இவங்களெல்லாம் மீட் பண்ணல. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அங்கங்க லைட்டா ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. மொத்த குடும்பமா சேர்ந்து என்ன வெளியே துரத்திடுவாங்க. எப்படி? ஆக மொத்தம் கெட்ட பேர் வாங்குறதுல பேர் போனவன்னு சொல்லு. பின்ன நம்ம நினைச்ச விஷயத்தை அடையணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம், எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் இறங்கலான்னு தலை சொல்லியிருக்காரு. எந்த படத்துல அடி சொன்னாரு? டேய் படமா முக்கியம், பழமொழி தான் முக்கியம். சொன்னா ரசிச்சுக்கோ, ஆராய்ச்சி பண்ணாத. சரசு என்னங்க சரசு பாத்தீங்களாங்க என்ன எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு? பாத்தீங்களா இந்த புதுசா வந்தவ என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு? பாத்தீங்களா என் மானமே போதுங்க. நான் இப்ப எப்படிங்க தெருவுக்குள்ள ஊருக்குள்ள தலை காட்ட முடியும்? சரசுமா இத பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. பண்ணது மட்டும் இல்லாம என்ன திமிரா வாய் பேசிட்டு இருக்கா தெரியுமா அவ? சரசு ஏமா உனக்கு இது பிடிக்கலையா? என்னங்க பிடிக்கலையான்னு கேக்குறீங்க? பின்ன இந்த கன்றாவி என்ன நல்லா வருகுது? நல்லா இருக்கு சரசு, உனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. என்னது நல்லா இருக்கா? ஆமா சரசு, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு ஒரு 19 வயசு இருக்கும், எனக்கு 20 வயசு இருக்கும். நம்ம 2 பேரும் முதலா ஒரு அருவிக்கிட்ட பாத்துக்கிட்டோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன போ? அதுல நீ இதே தானமா தலைய நல்லா விரிச்சு போட்டுட்டு நல்ல தலத்தலன்னு பாவாடை தாவணி கட்டிட்டு அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு வீரமா நடந்து வந்தியே. மலைக்காத்து வீசுற போது மல்லிய பூ பாடாதா, மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதா, மச்சானா மெட்டெடுப்பே உன்னத்தான் கட்டி வைப்பே, சுகமாக தாளம் தட்டி பாடட்டுமா, உனக்காச்சு எனக்காச்சு சரி ஜோடி நாமாச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு? தாத்தா பிளாஷ்பேக்க போட்டு பாட்டியை கவுத்துட்டாருடா. ஏய் இரு, இன்னும் பாட்டி அவங்க வாயால இருந்து ஒண்ணுமே சொல்லல. வெயிட் பண்ணி பாப்போம். எனக்கு என்னவோ பாட்டி வாக்கு மாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏன்டா இப்படி குடும்பமா சேர்ந்து என்ன சாவடிக்கிறீங்க? எவ்வளவு பிளான் தாண்டா ஒரு மனுஷி போடுவா? என்னங்க அதுக்குன்னு இந்த வயசுல? சரசு எந்த வயசா இருந்தா என்ன, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலே அது நல்லாதான் இருக்கும். உண்மையா சொல்றேன், எப்போதுமே நீ ஒரு கொண்டை போட்டிருப்பீல, அதை விட இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க சரசு. உன்னை 20 வயசுல அந்த அருவி கிட்ட பார்த்த மாதிரியே இருக்க சரசு. ஐயோ இந்த தாத்தா வேற அருவி குருவின்னு இருக்காரு. தாத்தா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு தாத்தா. அப்ப உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. கண்ணு நீ தானே என் பொண்டாட்டிய இப்படி ரொம்ப இளமையா மாத்துனது. கண்டிப்பா உன் கைக்கு ஒரு தங்க வளையல் நான் வாங்கி தரேன் கண்ணு. ஐயோ அந்த பொண்ணை நான் ரொம்ப திட்டேங்க. அம்மாடி இங்க வா. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்ணாடியில பாக்கும்போது எனக்கு சுத்தமா என்ன பிடிக்கல. ஆனா நீ சொன்னதான் சரி. நம்மள 24 மணி நேரமும் பாத்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு பிடிச்சவங்க தானே எந்நேரமும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது என் புருஷனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பரவாயில்லம்மா, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. மொன்னம் கட்டி அப்புறம் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டேன். அது நீ எனக்கு கலரிங் பண்ணதுனால மட்டும் இல்ல, நீ ரொம்ப திமிரா பேசினல, அதை என்னால மன்னிக்கவே முடியாது. அதுக்கு நீ இப்பவே மன்னிப்பு கேட்டாகணும். ஏய் நல்ல சான்ஸ் விட்டுறாத. சரசு அது ஏதோ சின்ன புள்ள,
நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமகமா. விடு விடு. ஏதோ சின்னதா தப்பு பண்ணிருச்சு. நம்ம பெரியவங்களா இருந்து மன்னிச்சு விட்டுருவோம். ஐயோ அழகா ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கியா? ஏயா இப்படி பண்ற? இரியா நான் அந்த அம்மா கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உன்கிட்ட எல்லாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுடி அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியா? சரசு, இந்த பாப்பாவை பாரு. எங்க நின்னாலும் டான்ஸ் ஆடிட்டே இருக்குது சரசு. டான்ஸ் எது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேனா? யோ ஆமாங்க, கொஞ்சம் துருதுருந்தா இருக்கா. வீட்டுக்கு வந்துட்டால, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சரி பண்ணிடலாம். சரி சரசு, நீ எந்திரிச்சு வா. நான் உனக்கு அழகா ஜடை போட்டு விடுறேன். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம், அதான் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போது டெலிவரி டைம்ல எல்லாம் நான் தான் உனக்கு ஜடையெல்லாம் பின்னி விடுவேன். நல்லா போடுவேன்னு கூட சொல்லுவீல. வா வா, உனக்கு நான் பின்னி விடுறேன். வயசாக வயசாக ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா உங்களுக்கு ஆசையெல்லாம் வருது. சரி வாங்க போவோம். ஹலோ இருங்க. என்ன நீங்க தானே என்ன வீட்டை விட்டு வெளிய போக சொன்னீங்க? இப்போ என்ன ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அப்ப உங்க வாக்கு சாக்கல என்னாச்சு? நீ எங்கேயும் போவேனா, இங்கே இரு. எது எங்க போவேனாமா? என்ன நீங்க உங்க இஷ்டத்துக்கு வெளிய போன்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு வீட்டுக்குள்ள இருன்றீங்க. என்ன பத்தி எப்படி தெரியுது? என்ன பத்தி எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? எல்லாரும் சாதாரணமா நின்னு கம்பீரமா பேசுவாங்க, இல்லனா தலை குனிஞ்சு பேசுவாங்க. நீ மட்டும்தான் ஆக்ஷனோட இங்கிட்டு அங்கிட்டு கையை ஆட்டி ஆட்டி பேசுற. நல்லா இருக்குது. நீ தான் இந்த வீட்டோட செல்ல மருமக, கடைக்குட்டி. என்னது கடைக்குட்டியா? ஹெல்மெட் போட்ட வாத்துக்குட்டி மாதிரி இருக்கா இவ. கடைக்குட்டியா? ஐயோ, என்ன சாவடிக்கிறாங்களே. ஏன்டா உசுரோட வச்சு சமாதி கட்டுறீங்க? ஆதி இதுவும் ஃப்ளாப்டா. சரி வா அடுத்த பிளான போடுவோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஹபா.